ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மை கோல்டு சிஓ பாய் ஃப்ரெண்டோட ஃபைனல் பாட்டை தான் எட்டு வந்துருக்கேன். டேரெக்டாக நம்ம இப்போ அப்படியே பாட்டில் அப்போல்லாம் நான் பேசுகிற வேர்டு இருக்க அவுட்டு பெயிண்ட் தர மாதிரி தெரிஞ்சாயும் ரிலீஸ் சாரி ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பாட்டில் அப்போல்லாம் என்னையா கதற விட்ற லவ் இல்லை ஃபீலிங் இல்லைன்னு பாரு பாரு இப்படி சொல்கிற உன்னோட மவுட்டு என்னை வந்து டைட்டாக ஹாக் பண்ணி என்னை தவிர யாரையும் மேரேஜ் பண்ணிக்காட்ட ஜேகே அப்படிங்கிற மாதிரி சொல்ல வைக்கிறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு இந்த மாதிரி ஃப்ரண்ட் சைட் சீட்டில் போய் உட்காந்துட்டே நோட் பண்ண போயிடும். பேக் சைட் சீட்டில் அப்படி பட்டுக்கிறாரு. இந்த மாதிரி படுத்து ஐஸை க்ளோஸ் பண்ணபடி ஸ்லீப் பண்ணோம். நம்மகிட்டே அப்படியே திரும்பி பேக் சைட் சீட்டில் பட்டிருக்க நம்ம ஜொங்குக்கு பார்க்குறாரு. நம்ம டேக்கே இப்போவே கத்தி பயங்கரமாக கத்தி, ஜேகே நான் உன்னை ரொம்ப ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறேன், என் ஹார்ட் முழுக்க நீட்டாக இருக்கிற, இந்த மாதிரி ஒரு ஃபீல் இது வரைக்கும் எனக்கு யாருமே கொடுத்ததில்லை, என் ஹார்ட்டுக்குள்ளே இப்படி ஒரு ஃபீலிங்ஸே வந்தது கிடையாது, நான் உன்னை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறேன், என்னை மூவ் ஆன் பண்ணிடாத அப்படிங்கிற மாதிரி கத்தி கதறி அலனும் போல டேயோட ஹார்ட் அவ்வளோ பெயினில் துடிக்குது. இருந்தாலும் ஒயனோட ஃபியான்சிங்கிற அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிறதுனால நம்ம ஒயனோட ஃபியான்சியை நம்ம மேரேஜ் பண்ணால் நம்ம ஃப்ரெண்டுக்கு துரோகம் பண்ண மாதிரி இருக்கும். அவள் நம்மளை திங்க் பண்ணி அவரோட ஹஸ்பண்ட் என்ன மாதிரின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பிளேஸ்க்கு வர வச்சுருக்கா. இப்போ நான் அந்த மாதிரி பண்ணோம்னா அது ஒரு துரோகம் மாதிரி ஆயிரும். அந்த கில்ட்டி நமக்கு வேண்டான்னுங்கிற மாதிரி டே வந்து அவருக்குள்ளே அவரோட பெயினை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரு. இன்னும் 5 days தானே, 5 days ஹெல் டே மாதிரி இருந்தாலும் அந்த ஹெல் டேயை மூவ் ஆன் பண்ணி வயன் அவளோட லைஃப்பில் ஜேகப் கூட மேரேஜ் ஆகி மூவ் ஆன் பண்ணி அந்த மூமெண்ட்டை பார்க்குற ஹாப்பி ஃப்ரெண்டாக எனக்கு அது ப்ரௌட் தான். அதுக்காக இந்த மாதிரி ஒரு அட்ராக்ஷன், ஒரு ஃபீல் எனக்குள்ளே வந்து இந்த ஃபீல் பிரேக் ஆனாலும் பரவாயில்லை. என்னோடய ஃப்ரெண்ட் ஒரு ஹாப்பியான ஹவுஸ்குள்ளே ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டில் ஒரு நல்லா ஒரு ஹஸ்பண்ட்கிட்ட லைஃப்பை லீட் பண்ணுற மூமெண்ட்டை நான் தூரத்துலேருந்தே நோட் பண்ணுவேன். நீங்கள் 2 பேரும் லைஃப்பை லீட் பண்ணுற மூமெண்ட்டை பார்த்து நான் என்ஜாய் பண்ணி ஹாப்பியாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட இந்த மாதிரி திங்க் பண்ணிகிட்ருப்பாரு. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆயிடுச்சு. மார்னிங்கே நம்மகிட்ட அப்படியே அந்த காரை விட்டு வெளியே வந்தேன். நம்ம ஜங்கு காருக்கு வெளியே உட்காந்துட்டு நார்மலாக மொபைலில் ஜங்கு கூட மாம்கிட்ட பேசிகிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறத நம்மகிட்டே நோட் பண்ணிவிட்டேன். பாஸ் என்ன பண்ணுறீங்க, டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அங்கே எழுந்துக்கிட்டியா நீ, கார் ரெடி ஆயிடுச்சுன்னா ஹவுஸ்க்கு போகலாம்ல, நீ ஸ்லீப் பண்ணிட்டு இருந்தல, அதான் நான் கார் எடுக்கல. ஐயோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சரி வாங்க, அதான் நான் எழுந்துட்டோம்ல, வாங்க ஹவுஸுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரி மேம் நான் ஹவுஸில் வந்து பேசுகிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு காரை கட் பண்ணிவிட்டு காரை ட்ரை பண்ணப்படி கரெக்டாக ஹவுஸ்க்கு ஒரு வாரம் அந்த மாதிரி ஹவுஸ்க்கு உண்டா. ஹவுஸில் இப்போ ஒரிஜினல் ரியல் ஜேகப் உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி ஜேகப் உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கிட்ட ஜேகப் வந்து உட்காண்ட்ருக்கிறத பார்த்துட்டு ஹே ப்ரோ அப்படிங்கிற மாதிரி வேகமாக வந்து நம்ம ஜேகப்பை ஹேக் பண்ணிவிட்டு ஜேகப் அப்படிங்கிற மாதிரி கட்டப்போ வரா. என்னடா மச்சான் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகப்பை நம்ம ஜங்குக்கு ஹேக் பண்ண, மச்சானா டே நான் உன் பிரதர்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். பேக் சைட்லட்டே இருக்கிறத நோட் பண்ணிவிட்டு பிளான் போட்டட மறந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி ஜேகப் ஜங்குக்கிட்ட சொல்லவும், அட ஆமாம் ஹொய்யாங் மறந்துட்டு தொலைச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எப்படிடா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜேகப் ஜானுங்கிற மாதிரி நேம் வைக்கிறாரு. நேம் ஜானுங்கிற மாதிரி கூப்பிடவும் ஜானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜேகப் நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணால் ஜான் தாண்டா கரெக்டாக இருக்கு, நீ அப்படியே இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் நோட் பண்ணிவிட்டு ஜேகப்பை ஜான் தான் கூப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி வேறு சொல்கிறாரு. இந்த மாதிரி ஜான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதட்டே நோட் பண்ணிவிட்டு, என்னாச்சு பாஸ் எதுக்காக எல்லாருக்கிட்டையும் ஜான்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அது ஒன்றும் இல்லை டயாங், இவன் என்னோடய ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜேகப் முன்னாடி டேயை விடுவாரா விட்டுட்டு இவன் என்னோடய மேரேஜுக்கு வந்துருக்கான், அதான் என் ஃப்ரெண்டை எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சேன், இவன் தான் என்னோடய ஃப்ரெண்டு ஜானு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாராம். இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு ஓகேங்கிற மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ஹெட்டை நாக் பண்ணோம். நம்மகிட்டேடா நைஸ் டு மீட் யூ ஜான் அப்படிங்கிற மாதிரி ஹேண்ட் ஷேக் பண்ண ஹேண்ட்ஸை நீட்டு வரா இந்த மாதிரி நீட்டுனா ஜேகப்பும் ஹேண்ட் ஷேக் பண்ண ஹேண்ட்ஸை கொண்டு வந்தா ஜங்குக்கு அப்படியே டேயோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி ஹேண்ட் ஷேக்கு ஜங்குக்கு பண்ணுறாரு. நீ ஒன்று ஹேண்ட் ஷேக் அதர் பர்சன்ஸுக்கெலாம் பண்ணாண்டா, எனக்கு மட்டும் பண்ணாக்கணும், நான் இந்த பிளேஸுக்கு வந்தேனே எனக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணியாடா நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேட்டாக ஃபைட்டுக்கு போகிறாரு. இந்த மாதிரி ஃபைட்டுக்கு போனால் இதை நம்ம ஜேகப் நோட் பண்ணிவிட்டு சரி போட்டுண்டா ஃபைட் பண்ணாதீங்கடா, டைம் ஆயிடுச்சுடா போய் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு அப்படிங்கிற
அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்னோட நேம் எப்படி உங்களுக்கு டேன்னு தெரியும் அப்படிங்கிற மாதிரி டே கேட்டேன். அது ரொம்ப அவசியம், நான் தான் வந்த நேரத்துலேருந்து டேன்னு சொல்லிட்டு இருக்கோம்ல, அதனால அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். போ அண்டா அவன் சொல்கிறான்ல, ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஜொங்கு கட்டு வரான். இங்கே பாருங்க பாஸ், நைட்டு அப்படி பேசுனீங்க, இன்றைக்கி இப்படி திட்டுறீங்க, இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்துட்டு உங்ககிட்ட ஃப்ளிட்டியாக பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாராம். இந்த மாதிரி பேசுகிறத கேட்டுக்கிட்டு ரொம்ப ஷாக் ஆகி, என்ன ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் ஹாலில் இருக்க சொல்லி இப்படிலாம் பேச ஆரம்பிச்சுவார். இன்னும் கொஞ்ச நேரம் பக்கத்தில் இருந்தோம் அவ்வளோவிடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு நம்மகிட்ட கிச்சனுக்குள்ளே என்ட்ராக வர அந்த மாதிரி என்ட்ரானா. இப்போ ஜொங்கு கூட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே பயங்கரமாக சிரிக்கிறாங்க. என்னடா ஜானு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகப்பை கலாய்க்கவும், கலாய்க்காதீங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். ஜங்குக், நீ பண்ணிகிட்ருக்க கேம் நல்லாடா இருக்குதானே, பட் எனக்கு இதில் கொஞ்சம் ஏதோ தப்பாக இருக்கிற மாதிரியும் தெரியுது. என்னம்மா தப்பாக இருக்க பாப்பது? அவன் என்ன ஜேகோப்புனே அவன் திங்க் பண்ணட்டும், மேரேஜ் அன்னைக்கு சர்ப்ரைஸ் பண்ணி நான் அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறேன், அவன் மறக்க முடியாத அளவுக்கு. இல்லைடா, அது எனக்கு புரியுதுடா, நான் பட் எனக்கு ஏதோ தப்பாக இருந்த மாதிரி ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். ஃப்ரீ பண்ணி விடுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எல்லாருமே ஜாலியாக நம்ம ஜேகப்பை ஜேகப்போட ரூமுக்கு கூப்பிட்டு போய் ஜாலியாக பேசுகிறாங்க. மேரேஜ் இன்னும் 3 days தானே, அதனால் இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தோம். இப்போ மேரேஜுக்கான ஹோல் ஒர்க்குமே ஹவுஸில் ரெடி ஆகிட்டுருக்கு. ஒரு மேரேஜ்னால் ஹவுஸ் எந்த அளவுக்கு பெயிண்ட் பண்ணி டெக்கரேட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணுவாங்க, அந்த மாதிரி எல்லாமே ரெடி ஆகிட்டு இருந்தோம். இப்போ அந்த பிளேஸில் நம்ம மேட்ஸ் கூட சேர்ந்து அந்த ஹவுஸை ரெடி பண்ணிகிட்டு இருப்பார். குட்டி குட்டி லைட்ஸ்லாம் அப்படியே அந்த தூண்டெல்லாம் கட்டுறது, நிறைய கட்டன்ஸ்லாம் எடுத்து கட்டுறது, அலங்காரம் பண்ணிகிட்டு இருக்காரு ஹவுஸை. மேட்ஸ் கூட சேர்ந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ நம்ம ஜொங்குக்கிடம் டேக்கு பின்னாடி வந்துட்டு, என்ன பேபி, உன்னோட மேரேஜுக்கு நீயே ஹவுஸை டெக்கரேட் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி பேசுவாராம். இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு நம்மகிட்ட எப்படி திரும்பி, ஏன் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க, நான் தான் அப்போதான் சொல்கிறோம்ல எனக்கு அந்த மாதிரி ஃபீலிங்ஸ்லாம் இல்லைன்ட்டு, ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க ஜேக்கி நீங்கள் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட இந்த மாதிரி பேசினோம். ப்ளீஸ் டே, ஏன் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க, பட்டியா இன்னும் 2 days தான் இருக்குது. இன்றைக்கி ஈவினிங் ஃபங்க்ஷன், அப்புறம் ஃபங்க்ஷன் 1 by 1 மூவ் ஆன் ஆகி 2 days நான் மேரேஜ் பண்ணிப்பேன். நான் இந்த அளவுக்கு உங்ககிட்ட கெஞ்சிட்டோம்ல, ஏன் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறேன்? எங்கே பாருட்டையாங், உன்னை என் பேபி மாதிரி ஹேண்ட்ஸில் வச்சு சேஃபாக கேராக நிறைய லவ் கொடுத்து நான் உன்னை பார்த்துக்கிறேன், என்னோடய லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கோயேன் அப்படிங்கிற மாதிரி பேசுவார். அந்த மாதிரி பேசினோம். நம்ம ஜொங்குக்கு பார்த்தபடி நின்றுட்டு இருந்த நம்மகிட்ட அப்படியே திரும்பி நின்று, என்னால் எப்போதுமே உங்களை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி கோவமாக பேசுவார். அப்படி பேசினோம். டேயோட ஐஸ்லேருந்து அப்படியே ஒரு துளி ரியரி கீழே விழுந்துரும். இந்த மாதிரி விழுந்தேன். நீ ஏன் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கட்டே, நான் தான் உங்ககிட்ட இவ்வளோ தூரத்துக்கு பேசுகிறோம்ல அப்படிங்கிற மாதிரி பேசினோம். முதல்ல அங்கேருந்து போங்க, எனக்கு ஒர்க் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வேகமாக அங்கேருந்து நம்ம பேர் வர இந்த மாதிரி போனோம். ஈவினிங் ஆயிடுச்சு. ஈவினிங் இப்போ நம்ம அதோடு இது ஒரு மாதிரி வித்தியாசமான மேரேஜில் உள்ள ஒரு மூமெண்ட்ஸ். அந்த மூமெண்ட்ஸில் மெஹந்திலாம் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி இங்கே ஒர்க் நடந்துகிட்ருக்கு. இந்த பிளேஸில் இப்போ நம்ம ஒயனுக்கு மெஹந்தி வச்சிட்ருக்காங்க. இப்போ மெஹந்தி வைக்கிற பிளேஸுக்கு நம்மகிட்ட பேர் ஒயனோட ஹவுஸுக்கு. அந்த பிளேஸில் போய் ஒயன் ஃபுல்லாக மெஹந்தி வைக்கிற அந்த ஃபங்க்ஷனில் அவங்க எல்லோரும் சேர்ந்து ஜாலியாக சாங் பண்ணபடி டான்ஸ் பண்ணபடி மெஹந்தி வைக்கிற அந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம ஒயனை நோட் பண்ணிகிட்டு இருந்தால், இப்போ நம்ம ஒயனை எப்படி மெஹந்தி வச்சுட்ருப்பாங்க அந்த மூமெண்ட்டுக்கு அந்த பிளேஸ்லேருந்து அவரோட மேரேஜுக்கு அவர் மெஹந்தி வச்சு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இமேஜினேஷனில் திங்க் பண்ணிவிட்டு பக்கத்தில் நம்ம ஜொங்குக்கு நின்று, உன்னோட மெஹந்தி சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி வரலாம் திங்க் பண்ணி பார்த்துட்டு டக்குன்னு ரியாலிட்டிக்கு ஒயன் இந்த மாதிரி சிரிக்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு, என்ன மாதிரி திங்க் பண்ணிகிட்ருக்கட்டையா, அந்த மாதிரி திங்கிங்லாம் உனக்கு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா. மெஹந்தி ஃபங்க்ஷன் முடிஞ்ச அடுத்த செகண்டே நெக்ஸ்ட் டைம் மறுபடியும் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆனால் இப்போ கேர்ள்ஸோட ஹவுஸ்லேருந்து அதோடு அவங்க ஹவுஸில் இதுவும் மேரேஜுக்கான ஒரு ஃபங்க்ஷன் தான். அவங்க ஹவுஸில் நம்ம தான் சந்தனம் இருக்கும்ல, அதை அந்த பிளேஸில் மேரேஜ் பண்ணிக்க போகிற கேர்ளுக்கு சீக்ஸில் ஹேண்ட்ஸ்லலாம் ரப் பண்ணி எடுப்பாங்க, தடவி விடுவாங்க. இந்த மாதிரி அந்த பிளேஸில் அந்த ஃபங்க்ஷனுக்கு டே ஜொங்குக்கோட பேரண்ட்ஸ்கிட்டலாம் பேசிட்டு ஒயனோட ஹவுஸ்க்கு வந்திருப்பாரு. இப்போ அந்த பிளேஸில் எல்லாருமே நம்ம ஒயனோட சீக்ஸில் அந்த மஞ்சள் சாண்டல் இருக்குல்ல, அந்த சந்தனம் அதை அப்படியே ரப் பண்ணி ஹேண்ட்ஸ்லாம் ரப் பண்ணி எல்லாருமே நம்ம ஒயனுக்கு நிறைய கிஃப்ட் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி கிஃப்ட் கொடுத்தேன். நோட் பண்ணிவிட்டு, நீ அந்த மாதிரி பண்ணடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நானும் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஆமாம் நீ எனக்கு என்னோடய சீக்ஸில் ஹேண்ட்ஸ்லாம் ரப் பண்ணி விடு, எனக்கு மேரேஜ் ஆக போதில்ல, இது என்னோடய லைஃப்பில் ஒரு மறக்க முடியாத மூமெண்ட், நீயும் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும்,
அந்த கேட்டுகிட்டே ஹாப்பியாகி அப்படியே அந்த பவுலில் இருக்கிறத அவரோட ஹேண்ட்ஸில் எடுத்து ஒயினோட சீக்ஸில் ஹேண்ட்ஸ்லாம் ரப் பண்ணி விட்டு நம்மகிட்டே ஹாப்பியாக வர அந்த மாதிரி ஹாப்பியான ஒயன் அப்படியே நம்ம டேவோட ஹேண்ட்ஸை க்ளோஸ் இழுத்தபடி ரொம்ப ஹாப்பியாகாதடி, நீயும் மேரேஜ் பண்ண சொல்ல இந்த மாதிரி நான் உன் ஃபேஸ் நீ அப்படி சீக்ஸில் தான் ரப் பண்ணேன், நான் ஃபேஸ் முழுக்க ரப் பண்ணி விட்றேன் பார் அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசிட்டு நம்மகிட்ட இப்படி வர அந்த மாதிரி விட்டான். மேரேஜா? என்னோட மேரேஜா? எனக்கு தான் மேரேஜே இனி தேவை இல்லையே. லைஃப்பில் மேரேஜுங்கிறது ஒரு பர்சன் மேலே வர ஃபீலில் வரக்கூடியது. எனக்கு ஜேகே மேலே தான் ஃபீலிங்ஸ் வந்துச்சு. அந்த ஃபீலிங்ஸ் இன்னுமே ஏன் ஹார்ட்குள்ளே தான் இருக்குது. என்னால் ஜேகே மூவ் ஆன் பண்ணிவிட்டு இன்னொரு பர்சன்ட் எப்படி மேரேஜ் பண்ணிக்க முடியும்? நீ நினைக்கிறது எப்போவுமே நடக்காது ஒயன். எப்போதுமே இந்த டேயோட ஃபேஸில் நீ இந்த சாண்டல் அப்ளை பண்ண முடியாது, அந்த சந்தனத்தை நீ அப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம டே ஒரு பெயினான மூமெண்ட்லேயே இந்த மாதிரி திங்க் பண்ணிவிட்டு எங்கே இந்த ஃபங்க்ஷனை செம்மையாக கிராண்டாக ரெடி பண்ணி எண்ட் பண்ணிவிட்டு நேராக ஜங்குக்கு கூட ஹவுஸ்க்கு வந்தோம். இப்போ நம்ம ஜங்குக்கு தான் டே உள்ள வர மூமெண்ட்டை பட்டுட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் அவ்வளோ விரும்பி நோட் பண்ணிவிட்டு டே வரான், என்னோட சீக்ஸ்லலாம் அந்த சாண்டெல்லாம் நீங்கள் ரப் பண்ணுங்க, அந்த சந்தனத்தை ரப் பண்ணுங்க அப்படின்னா டே நம்புவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் எல்லாருமே நம்ம ஜங்குக்கு ஜேகப்பாவே மென்ஷன் பண்ணி இந்த மாதிரி ஜங்குக்கோட சீக்ஸில் ஹேண்ட்ஸில் ரப் பண்ணுற மூமெண்ட்டை பார்த்துட்டு டே அப்படியே நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணுவார். இந்த மாதிரி நோட் பண்ணோம். நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி அவருக்கான ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருக்கிட்ட பார்த்துட்டு கொஞ்சம் பெயின்லேயே இதுக்கு மேலே நம்ம அங்கே இருந்தால் க்ரையிங் ஆகிடுவோம். அப்புறம் இந்த ஜேகே சொன்ன மாதிரியே ஜேகே கிட்டேயே போய் நம்ம லவ்வை சொன்னாலும் சொல்லிடுவோம். இந்த மூமெண்ட்லாம் நம்மளால் பார்க்க முடியாதுங்கிற மாதிரி கரெக்டாக அவரோட ரூமுக்கு போய் வர அந்த மாதிரி போனோம். இந்த மாதிரி ரூமுக்கு போகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு அப்படியே டக்குன்னு அந்த சேர்லேருந்து எழுதிட்டு ஜேகப்பை பிடிச்சி உட்கார வச்சுட்டு என்னடா மேரேஜ் பண்ணிக்க போறியா, மேரேஜ் நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த சண்டை அப்படியே ஹேண்ட்ஸில் அப்படியே அவ்வளோ அப்படியே எடுத்துகிட்டு வந்து மேரேஜ் எடுக்கிற மாதிரி ஃபேஸ் முழுக்கிற பண்ணி ஹேண்ட்ஸ் முழுக்கிற பண்ணி இதுக்கப்புறம் நீங்கள் எல்லோரும் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே ஜேகு போட்டு வருவாரா, டே ஏன்டா இவ்வளோக்குள்ளே நீ அப்ளை பண்ண, அப்போ தாண்டா நீ மேரேஜ் அன்னைக்கு செம்ம ஹேண்ட்ஸமாக இருப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நேராக டே பக்கத்துக்கு கரெக்டாக டே ஒரு ரூமுக்கு வருவாரா. அந்த மாதிரி டேயோட ரூமுக்கு வந்தோம். இப்போ அப்படியே அந்த ரூமில் அவரோட ரூமில் மிரர் முன்னாடி நின்று பார்க்குறாரு. இந்த மாதிரி மிரர் முன்னாடி நின்று பார்த்தோம். ஒயன் சொன்ன மூமெண்ட் அப்படியே ஃபுல்லாக ரீக்கப் ஆகுது. இந்த ரீக்கப் ஆனால் நம்ம டேக்கு ஜங்குக்கு தானே ரொம்ப பிடிச்சிருக்கு, ஜேகே தானே பிடிச்சிருக்கு. அதனால நம்ம ஜேகே மூவ் ஆன் பண்ணிவிட்டு இன்னொரு பர்சன்ட்டை திங்க் பண்ணதுக்கு டேக்கே விருப்பம் இல்லை. இந்த மூமெண்ட்டை திங்க் பண்ணபடி அந்த மிரரை நோட் பண்ணபடி சேடாக இருந்தோம். இப்படி சேடாக இருக்கிற நம்ம டேயை நம்ம ஜங்குக்கு பேக்கப் பண்ணபடி பிடிச்சிட்டு அவரோட சீக்ஸில் இப்போ அந்த சந்தனத்தை ரப் பண்ணிட்டு வந்திருப்பார்ல, அது அப்படியே டேயோட சீக்ஸில் 2 பக்கமும் ரப் பண்ணி எடுக்கிறாரு. எடுத்துட்டு டே அப்படியே திருப்பி டேயோட ஃபேஸை கப் பண்ணபடி பட்டியா உனக்கும் எனக்கும் நெக்ஸ்ட் டே மேரேஜில் நம்மளுக்கான ஃபங்க்ஷன்ஸ் நடந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்வாராம். நீங்கள் ஏன் பாஸ் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க, என்னடா இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க, எனக்கு ஒன்றா தான் பிடிச்சிருக்கு, நான் ஒன்றா தான் மேரேஜ் பண்ணிப்பேன், அதனால தான் எனக்கு எப்படி இந்த மாதிரி சீக்ஸில் அந்த சாண்டலில் ரப் பண்ணி இந்த ஃபங்க்ஷன் என் பண்ணாங்க அதுமாரி நான் உனக்கு பண்ணியிருக்கேங்கிற மாதிரி என் டேயோட சீக்ஸில் அவரோட சீக்ஸ் வச்சு ரப் பண்ணி எடுத்துருப்பார்ல அந்த பொம்மையோட செலவும். நீங்கள் ஏன் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு ஒரு டைம் சொன்னால் புரியவே புரியாதா, ஹேய் நான் சொல்கிறது ஏன்டா உனக்கு புரிய மாட்டேங்குது, நான் தான் உன்னை பாட்ட டேஸ்லேருந்து சொல்லிகிட்ருக்கேன் நீ எனக்கு வேணும்ன்ட்டு, அடியே உனக்கு புரிய மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு இந்த மாதிரி மாட்டேட்டுனா நீங்கள் என்ன வேணாலும் என்ன திடீர்னு போங்க, என்ன வேணாலும் பனிஷ் பண்ணிட்டு போங்க, நெக்ஸ்ட் டே உங்களுக்கு மேரேஜ், உங்களோட ரூமுக்கு போய் ஸ்லீப் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கட்டுவாரா. அப்போ இப்போ வரைக்கும் நீ என்கிட்ட உன் லவ்வர் சொல்ல மாட்டியா, சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்டான். இங்கே பாருங்கள் ஜேகே, நீங்கள் இப்போ வரைக்கும் தப்பாகவே புரிஞ்சிட்ருக்கீங்க, இந்த ஹார்ட்டுக்குள்ளே ஏதாவது ஒன்று இருந்தால் தானே உங்ககிட்ட சொல்லதுக்கு, இங்கே ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி காஷாகவே திட்டிடுவார். இந்த மாதிரி திட்டுறதை பார்த்துட்டு பாட்டுக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு செம்ம கடுப்பில் அப்படியே அங்கேருந்து போனோம். இப்போ அந்த மாதிரி சீக்ஸில் ரப் பண்ணி எடுத்துகிட்டு போயிருப்பார்ல நம்ம ஜங்குக், அதை அப்படியே அவரோட ஹேண்ட்ஸில் டச் பண்ணி அதை அப்படியே பார்க்குறாரு. பாட்டு டேக்கு செம்மையாக க்ரையிங் ஆகுது, பயங்கரமாக க்ரை பண்ணபடி இருந்தால் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது மேரேஜுக்கு இப்போ எல்லோரும்
மேரேஜ் ஹாலுக்கு வர்றாங்க. இந்த மாதிரி மேரேஜ் ஹாலுக்கு வந்தோம். ஒயன் மேரேஜுக்கு ரெடி ஆகிட்ருக்காங்க. நம்ம ஜேகோப், ரியல் ஜேகோப் மேரேஜுக்கு ரெடி ஆகிட்ருப்பாரு. இந்த மாதிரி ரெடி ஆகிட்டு இருந்தோம். இப்போ நம்ம டே வந்து ஒரு ரூமுக்குள்ள, அதாவது அவர் வந்து மேடு ஒர்க் தானே பண்ணுறாங்க. இந்த திங்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒவ்வொரு ஒர்க்காக பண்ணிகிட்டு இருக்க சொல்ல திங்ஸ்லாம் வச்சுப்பாங்களா ஒரு ரூம். அந்த ரூமுக்குள்ளே தான் நம்ம டே நின்று ஒவ்வொரு திங்ஸாக எடுத்துகிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி எடுத்துகிட்டு இருக்க அந்த மூமெண்ட்டுக்கு அந்த ரூம் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம டே வந்து நம்ம ஜோங்கு பேக்கப் பண்ணபடி டேயோட நெக்கு முழுக்க ஃபுல்லாக கிஸ் பண்ணி லிக் பண்ணி ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு, பைட் பண்ணுறாரு. இந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டில் நம்ம டே கொஞ்சம் ஷாக் ஆனாலும் இந்த மாதிரி ஜோங்குக் ப்ளே பண்ணுற மூமெண்ட்டில் அப்படியே ஃபுல்லாக அவரோட ரியாலிட்டியிலேருந்து நம்ம ஜோங்குக்கு கோஆப்ரேட் பண்ணுவாரோ அந்த மாதிரி கோஆப்ரேட் பண்ணோம். இவ்வளோக்குள்ளே கோஆப்ரேட் பண்ணுற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு டேயை பக்கத்தில் இருக்கிற ஒரு பெட் மாதிரி இருக்குது, அதில் அப்படியே புஷ் பண்ணிவிட்டு டேக்கு மேலே நம்ம ஜோங்குக்கு ஓவர் ஆகுறாரு. ஏன்டா என் மேலே இவ்வளோ ஃபீலிங்ஸ் வச்சுருக்க, இன்னும் 1 ஹவரில் எனக்கு மேரேஜ் நடக்க போகுது. ஆனால் இப்போ வரைக்கும் நீ என்கிட்ட வந்து உன் லவ்வை சொல்லவே மாட்டேன். ஏன் என்கிட்ட லவ்வை சொல்ல மாட்டேங்கிற? எங்கே பாருட்டே, எனக்கு நீ ஃபுல்லாக வேணும், என் லைஃப் முழுக்க வேணும், என்னை மேரேஜ் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேக்கு மேலே ஓவர் ஆகுற நம்ம ஜோங்குக்கு நம்ம டே புஷ் பண்ணி தள்ளிட்டு பாஸ் நீ என்ன மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டேயோட ஃபேஸை கப் பண்ணி பயங்கரமாக லிப் லாக் பண்ணுறாரு. லிப் லாக் பண்ணி அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டோம். டேயோட ஃபேஸை கப் பண்ணபடி நீ தேவையில்லாமல் பயப்படாத, நீ பூர் பர்சன் சொல்லிலாம் நான் உன்னை இக்னோர் பண்ண மாட்டேன், உன்கிட்ட ப்ளே பண்ணி அப்புறம் நீ எனக்கு வேண்டான்னு உன்னை ரிஜெக்ட்லாம் பண்ண மாட்டேன். நீ தப்பாக எதையாவது திங்க் பண்ணிகிட்டு இருக்கியா என்ன? நான் உன்னை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறேன்டா, எனக்கு லைஃப் முழுக்க நீ வேணும்ட்டியாங், என்னை மேரேஜ் பண்ணிக்கோ ஏன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு உங்களை எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க உங்களுக்காண்டி. நீங்கள் முதல்ல ஸ்டேஜுக்கு போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டயாங் என்னோட கோவத்தை நீ அதிகப்படுத்துகிற, நான் உன்னை கிஸ் பண்ணேன், உன்கிட்ட ப்ளே பண்ணேன், எல்லாத்துக்குமே அலோவ் பண்ணுற, அப்போது உன்கிட்ட யார் வந்து இப்படி பண்ணாலுமே நீ அதுக்கெலாம் அலோவ் பண்ணுவியா அப்படிங்கிற மாதிரி கோவமாக கட்டுவாரா. அந்த மாதிரி கட்டுனோம். நம்மகிட்டே வந்து இந்த மாதிரிலாம் பேசாதீங்க ஜேகே அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே இப்படி பேசினோம். வேறு எந்த மாதிரிடா வேறு எந்த மாதிரி பேச, நான் என்ன பண்ணாலும் இவர் ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணிப்பாரான், என்னை ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணி ஃபீல் பண்ணுவாரான். ஆனால் பட்டு உள்ளுக்க மட்டும் லவ் கிடையாதா, என்ன மேரேஜ் பண்ணிக்க மாட்டாரான், என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க நீ அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். எங்கேருந்து தயவு செஞ்சு போயிருங்க ஜோங்குக், தேவையில்லாமல் ப்ராப்ளம் பண்ணாதீங்க, மேரேஜுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இவ்வளோக்குள்ளே ஸ்ட்ராங்காக போல்டாவாக இருக்கிற, இருடா நான் இன்றைக்கி உன்னை ப்ரொப்போஸ் தான் பண்ணணும்னு நினச்சேன், மேரேஜே பண்ணுறேன் பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு காண்டிலே நம்ம ஜோங்குக் அப்படியே அந்த ரூம் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு நீ இப்போ என்னை இந்த அளவுக்கு இக்னோர் பண்ணுறதுக்கு பெயின் ஆவா பார் அப்படிங்கிற மாதிரி அவர் மேரேஜ் பண்ணிப்போங்கிற அந்த மூமெண்ட்டில் இப்படி திட்டிட்டு மேரேஜ் முடிஞ்ச அப்புறம் உன்னை வச்சுக்கிறேன் ரூமில் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காண்டில் இப்படி சொல்லிவிட்டு ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு போவாரா. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு ஆமாம் ஜோங்குக் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், கண்டிப்பாக உங்களுக்கு மேரேஜ் நடந்துருச்சுன்னா அந்த மூமெண்ட்டை என்னால் எப்போதுமே தாங்கிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக க்ரை பண்ணி அழுவார். என்னால் உங்களை இன்னொரு பர்சன்ட்டுக்கு விட்டுலாம் கொடுக்க முடியாது, நீங்கள் இன்னொரு பர்சன்ட் கூட க்ளோஸாக இருக்கிற மூமெண்ட்டையே என்னால் பார்க்க முடியாது, ஏன்னா நான் அந்த அளவுக்கு உங்களை லவ் பண்ணுறேன் ஜேகே அப்படிங்கிற மாதிரி, உங்களை நான் அந்தளவுக்கு லவ் பண்ணுறேன் ஜேகே அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக க்ரை பண்ணி அழுதுட்டு அப்படியே அந்த டீரியெலாம் வெயிட் பண்ணிவிட்டு நான் டேயோட மாமுக்கு கால் பண்ணி இல்லாமல் பேசுகிறாரு. அவங்க மாமே சரி ஓகேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி சொன்னோம். இப்போ அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியே வந்து அங்கே மேரேஜுக்கான ஹோல் ஒர்க் நடந்துட்டுருக்கதும் ஸ்டேஜில் நம்ம ஜங்குக்கு ஜேகோப் 2 பேருமே நிற்கிறாங்க. பக்கத்தில் வயனுமே வந்து நிற்கிறாங்க. பக்கத்தில் ஜங்குக்கு நின்னா தானே டே நம்புவார், நம்ம ஜங்குக்கு தானே இப்போ ஜேகோப், அதனால ஜேகோப் பக்கத்தில் பேசிக்கிட்டே டே நான் இந்த பிளேஸ்லேயே உனக்கு அப்புறம் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், உனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி ஜேகோப்ட டீச் பண்ணபடி ப்ளே பண்ணி விளாண்டுட்டு இருப்பாரு. அந்த மாதிரி ப்ளே பண்ணி விளாண்டுட்டு இருந்தோம். இதை நம்ம டே நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கும் வயனும் மேரேஜ் பண்ணிக்க போகிற மூமெண்ட், அதாவது ஸ்டேஜில் ஜேகோப்பா நிற்கிற நம்ம ஜங்குக்கு வயனை மேரேஜ் பண்ணிக்க போகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு என்னோடய ஃப்ரெண்டோட மேரேஜ், நான் பக்கத்தில் இருந்து வயன்கிட்ட இருந்து இந்த மேரேஜ் ஃபங்க்ஷனை கலந்துக்கணும், ஆனால் எனக்கு பக்கத்தில் இருக்குது என்னோடய ஃப்ரெண்டுனா, எனக்கு ஆப்போசிட்டில் இருக்குது என்னோடய லவ், என்னால் என்னோடய லவ் இன்னொரு பர்சன்ட் மேரேஜ் பண்ணுறத
பார்க்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு அந்த மேரேஜ் ஹாலை விட்டு வெளியே போயிடுவார். இந்த மாதிரி வெளியே போனால் வெளியே போனது கூட தெரியாமல் நம்ம ஜங்குக் இங்கே தான் அனுப்பானுங்கிற மாதிரி ரொம்ப நார்மலாக அந்த பிளேஸில் மேரேஜுக்கான ஃபங்க்ஷன்ஸ் 1 by 1 நடந்து ரிங்கை போடுவாங்களா, அந்த மாதிரி ரிங் போட வேண்டாம் ஜேக்கு போவாயின்னு அப்படி ரிங்கை போட்டு மேரேஜை என் பண்ணால் நம்ம ஜங்குக்கோட மாம்டான் ஜங்குக்கிட்ட வந்துட்டு பாட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்குவோம். என்னம்மா சொல்கிற, அவன் அந்த ரூமுக்குள்ளே தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இல்லைடா அந்த ரூம்குள்ளே இல்லை, இங்கே இருக்கிற எல்லா மெடிச்சிட்டுமே கேட்டேன் இந்த பிளேஸில் இல்லைன்னுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இதை கேட்டு பாக்கெட்டில் ரிங் பாக்ஸோடு நம்ம ஜொங்குக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு மேரேஜ் பண்ணிக்கணுன்ட்டு. அதுக்கு தான் ஜொங்கு கூட மாம்கிட்ட சொல்லிவிட்டு அவன் ரூமுக்குள்ளே தான் ஏதோ திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தான், அங்கே தான் இருப்பான், கூட்டிகிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. இங்கே இல்லைங்கிறத கேட்டு நம்ம ஜொங்குக்கு செமைய ஷாக் ஆகுறாரு. என்னம்மா சொல்கிற, நான் தான் அப்போவே சொன்னோம்லடா, அப்போவே சொன்னோம்ல இது ஏதோ தப்பாக முடிய போட்டுன்ட்டு, நீ தானடா ஏதோ கேம் ப்ளே பண்ணி விளாட போகிறேன்னு இங்கே இல்லைடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஜொங்குக்கு ரொம்ப ஷாக் ஆகி நேராக அந்த ரூம்குள்ளே போய் நோட் பண்ணி பார்க்குறாரு. அந்த ரூமில் எல்லாடும் அந்த மேரேஜ் ஹாலில் எல்லா பிளேஸ்லேயும் சுற்றி தேடுறாரு. பாய்ஸஸுமே தேடுறாங்க. இப்படி தேடினோம் நம்ம தான் ஒரு ஏர்போர்ட்டில் வந்து உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி ஏர்போர்ட்டில் வந்து உட்காந்துருந்தோம். டேயோட மாமுமே நம்ம பக்கத்தில் வந்து உட்காந்துருக்காங்க. ஏண்டா எதுக்காக்கடா இந்த சிட்டி வேண்டாம், ரொம்ப தூரமாக அதர் சிட்டிக்கு போகணுங்கிற, இந்த பிளேஸ் நமக்கு இனி வேண்டாமாம், என்னால் இந்த பிளேஸில் பழைய டேவாக இனி இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த சிட்டிலேருந்து மூவ் ஆனாகி அதர் சிட்டி ரொம்ப தூரமாக, பக்கத்துலலாம் இல்லை, ரொம்ப தூரமான ஒரு சிட்டியில் போய் நம்ம டேவோட மாம் கூட சேர்ந்து ஜொங்குக்கு மேலே வச்சுருக்க லவ்வில் நம்மளால் வயனுக்கும் ஜொங்குக்கும் ப்ராப்ளம் வரக்கூடாது, அதாவது ஜேகப்பு வயனோட மேரேஜில் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்ட்டு இந்த மாதிரி மூவ் ஆனாகி அதர் பிளேஸ்க்கே போயிடுவார். இந்த மாதிரி போனோம் அதர் பிளேஸ்க்கு போய் அவங்க மாம் கூட ஒரு சேட் ஒரு ஹாப்பி 2 மூமெண்ட்லேயும் அவங்க லைஃப் அப்படி ஸ்டார்ட் பண்ணால் நம்ம ஜங்குக்கு தான் அங்கே பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிப்போச்சு. எங்கடா போய் தொலைஞ்ச, ஏன்டா இந்த மாதிரி பண்ண, நான் பண்ணது தப்புனாண்டா, நீ இந்த மாதிரி திங்க் பண்ணிட்டு தான் இருக்கேன்னு தெரிஞ்சிருந்துட்டும் நான் உன்கிட்ட அப்படி ப்ளே பண்ணி விளாண்டுருக்கக்கூடாது, நான் அந்த பிளேஸ்லேயே உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும் தாண்டா திங்க் பண்ணேன், இந்த மாதிரி ஆகிப்போச்சு அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக நம்ம ஜொங்கு க்ரை பண்ணி அவரோட ரூம்லேயே உட்காந்துருந்து அழுவார். இந்த மாதிரி அழுதா ஒயனுக்கு இப்படி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்கா, தன்னால் ஜொங்குக்கு லவ் பண்ணிட்டு இருந்துட்டு ஜொங்குக்கு வேண்டான்னு தூக்கி போட்டுட்டு போயிட்டானானுங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம நம்ம ஒயனு எவ்வளவோ தேட ட்ரை பண்ணுறாங்க. யாரோட ஹேண்ட்ஸ்க்குமே நம்ம சிக்கியிருக்க மாட்டார். ஜொங்குக்குமே விட்டுட்டு போன மூமெண்ட், அந்த மூமெண்ட்டில் அவங்க மாம் எவ்வளவோ சொன்னாங்க, அவங்ககிட்ட போய் ஓப்பனாக சொல்லு ப்ராப்ளம் எண்டாருன்னு சொல்லியும் கேட்காம ஒரு ப்ளே பண்ணுற மூமெண்ட்டில் கேம் ப்ளே பண்ணி இப்போ தன்னை விட்டு ஒரேடியாக போயிட்டானேங்கிற மாதிரி சொல்லி பயங்கர எமோஷனில் இந்த மாதிரி க்ரை பண்ணி அழுவார். இந்த மாதிரி க்ரை பண்ணி அழுதாம் இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ அப்படியே ஒரு 3 years கிட்ட மூவ் ஆன் ஆகுது. இப்போ நம்ம ஜொங்குக் ஒரு கம்பெனி ஒர்க் விஷயமா அதர் சிட்டிக்கு வந்திருப்பாரு. அதாவது நம்மகிட்ட என்ன சிட்டியில் இருக்காரோ அதே சிட்டிக்கு தான் வந்திருப்பாரு. இந்த மாதிரி அதே சிட்டிக்கு வந்தோம். இப்போ நம்ம ஜொங்குக்கு தான் அந்த சிட்டியில் ஒர்க் பார்க்குற அதே கம்பெனிக்குள்ளே தான் ஏதோ மீட்டிங்காக என்ட்ராகுவார். இந்த மாதிரி என்ட்ரானோம் அதே பிளேஸில் நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருப்பாரு. ஜொங்குக்குள்ளே என்ட்ரான மூமெண்ட்டை பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆகுது. இவ்வளோ தூரம் வந்துட்டும் ஜொங்குக்கு இந்த கம்பெனிக்கே வந்துட்டுருக்கானுங்கிற மாதிரி ஒரு பயத்தில் ஒருவேளை நம்மளை தேடி வந்துட்டுருப்பானோங்கிற மாதிரி திங்க் பண்ணி பயத்துலேயே நம்ம ஜொங்குக்கு விட்டு அப்படி மறைஞ்சி அந்த கம்பெனிக்குள்ளே ஜொங்குக்கு பார்க்காத அளவுக்கு மூவ் ஆன் ஆகுவார். இந்த மாதிரி மூவ் ஆனா மீட்டிங் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு நம்ம ஜொங்குக்கு நேரம் லிஃப்ட்டுக்கிட்ட வருவார். அந்த மாதிரி லிஃப்ட்டுக்கிட்ட வந்தோம். அந்த லிஃப்ட்டு வந்து இப்போ க்ளோஸில் தானே இருக்கும், இனி தானே ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி க்ளோஸில் இருக்க அந்த லிஃப்ட்டில் மற்ற எம்ப்ளாயிஸ் கூட பேசிக்கிட்டு போடுற மூமெண்ட்டாக பார்ப்பாரு. அந்த லிஃப்ட்டு அந்த டோரில் பார்க்குற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜொங்கு கம்ப்ளீட் இருப்புன்னா அந்த எம்ப்ளாயிஸ் எல்லாருமே ஆப்போசிட் பக்கமாக திரும்பி போகிறத பார்த்துட்டு அது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜொங்குக்கு ரன் பண்ணபடி கரெக்டாக அந்த எம்ப்ளாயிஸை பக்கத்தில் வந்து நின்றுட்டு அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டா ஜொங்குக்கு ரன் பண்ண வகைகட்டிலேயே பயந்து போய் ஆப்போசிட் பக்கமாக ரன் பண்ணபடி ஓடி இருந்திருப்பாரு. இந்த மாதிரி ஓடுனா டேங்கிற மாதிரி ஜொங்குக்கு பேசுகிறத கேட்டு அவன் அந்த பக்கமாக போனான் அப்படிங்கிற மாதிரி ரன் பண்ணபடி ஓடி இருப்பார்ல, அந்த பிளேஸை காட்டுறாங்க. இந்த மாதிரி காட்டுனா
டேய் நீ எங்கே போன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டே ரன் பண்ணபடி கம்பெனி விட்டு கீழே வருவார்ல அந்த பிளேஸுக்கு நம்ம ஜொங்குக்கு ரன் பண்ணபடி வந்தோம். டேய் இப்படி ஸ்டெப்பில் வேகமாக கீழே இறங்குற மூமெண்ட்டை பார்த்துட்டு டேய் டேய் என்ன பண்ணுற நீ டே ஒழுங்கா நில்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேகமாக ரன் பண்ணபடி நம்ம டேயை பிடிக்க வருவாரா அந்த மாதிரி டேயை பிடிக்க வேண்டா ஜொங்குக்கு இவ்வளோ வேகமாக வர்றதை பற்றி இன்னும் பயந்து போய் செம்ம ஃபாஸ்ட்டில் கரெக்டாக கார் பார்க் பண்ணியிருக்க பிளேஸ் வரைக்கும் வந்து அவரோட காருக்குள்ளே போயிடலாங்கிற மாதிரி கார்கிட்ட போவாரா. இப்படி போகிற டேயோட ஹேண்ட்ஸை கிரிப்பாக பிடிச்சி அப்படியே நம்ம ஜொங்குக்கு டேயை தூக்கி அவரோட ஷோல்டரில் போட்டார். என்ன திமிருடா உனக்கு எப்போ பார்த்தாலும் என்னை பார்த்தா ஓடுற பிஹேவியரை இப்போ வரைக்கும் நீ சேஞ்ச் பண்ணலன்ல. அப்போல்லாம் உன்னை ஃப்ரீ பண்ணி விட்டுட்டேன், இப்போ விட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயை கொண்டு வந்து ஜொங்கு கூட காரில் அப்படியே போடுறாரு. இந்த மாதிரி பேக் சைட் சீட்டில் போட்டுட்டு அந்த கார் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு டேயை பார்த்து முறைப்பாரா இந்த மாதிரி மறைச்சா. நீங்கள் என்ன பண்ணுறீங்க பாஸ்? பாஸா? என்னம்மா உன்னை கூப்பிட்டுக்கிட்டே வர சொல்ல ஓடி வந்த ஏதோ டேட் பர்சன் மாதிரி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்கு கேட்பாரா அந்த மாதிரி கேட்டேன். இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை ஜேகே? இதுக்காக இந்த மாதிரி என்னை பயமுட்ட வந்துருக்கீங்க. நான் தான் என்னோடய லைஃப்பில் மூவ் ஆன் ஆக்கி ஹாப்பியாக தானே இருக்கிறேன். எதுக்காக இந்த பிளேஸ்க்கு வந்தீங்க? ஓ ஹாப்பியாக இருக்கிறீங்களா? ஆனால் நான் பயங்கர சேடாலாம் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? முதல்ல எனக்கு வழி விடுங்க, நிறைய ஒர்க் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடலான்ங்கிற மாதிரி ட்ரை பண்ணுவார். இந்த மாதிரி ட்ரை பண்ணோம். இப்படி ஸ்ட்ரகிள் பண்ணிவிட்டு டோரை ஓப்பன் பண்ணுற மூமெண்ட்டை பார்த்துட்டு அந்த டோர்லேயே நம்ம லாக் பண்ணபடி டேயோட நெக்கில் பயங்கரமாக கிஸ் பண்ணி லிக் பண்ணி பைட் பண்ணி நம்ம டேக்கு பயங்கரமாக லிப் லாக் பண்ணுறாரு. இந்த மாதிரி பண்ணுற மூமெண்ட்டுக்கு நம்ம ஜொங்குக்கு புஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? என் ஃப்ரெண்டை மேரேஜ் பண்ணிவிட்டு என்கிட்ட இந்த மாதிரி ப்ளே பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கோவமாக கட்டுனம். என்ன திமிருடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே இழுத்து அந்த பேக் சைட் சீட்டில் ஸ்லீப் பண்ணபடி படுக்க வச்சுட்டு என்னடா ஃப்ரெண்டுன்னு கட்டிக்கிட்டே இருக்க? நான் ஏன்டா அவளை மேரேஜ் பண்ணிக்கணும்? நான் எதுக்கு அவளை மேரேஜ் பண்ணிக்கணும்? ஆமாம் என்னோடய ஹவுஸுக்கு எதுக்கு வந்த? ஒர்க்குக்கு வண்டியா இல்லை ஜேகப் யாருங்கிறத கண்டுபிடிக்க வண்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஷாக்கில் நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணால் ஜேகப் யாருங்கிறத கண்டுபிடிக்க வண்டியே லாஸ்ட் வரைக்கும் ஜேகப் யாருங்கிறத கண்டுபிடிச்சாடா நீ அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டே பாடியில் போட்டிருக்க ட்ரெஸ்ஸஸை ஒன் பை ஒன்னாக வேகமாக ரிமூவ் பண்ணுறாரு. பாஸ் என்ன பண்ணுற பாஸ் என்னை விடுங்க பாஸ், என்ன சொல்லிகிட்ருக்கீங்க? அன்றைக்கி மேரேஜ் என்ன ஆச்சு? நீங்கள் நான் மேரேஜ் பண்ணிக்கலையா? என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் நான் ஏன் அவளை போய் மேரேஜ் பண்ணிக்கணும்? எனக்கு நீ தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பாடியில் இருக்க ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் ஃபோர்ஸ்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி போட்டுட்டு மேலே ஃபுல்லாக ஹோவராகி கிஸ் பண்ணி ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணுவார். இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணால் ஜேகே நீங்கள் பேசுகிறது ஒன்றுமே புரியல, என்கிட்ட ஏன் இந்த மாதிரி ப்ளே பண்ணிகிட்ருக்கீங்க, என்னை விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பயங்கரமாக நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணால் 3 இயர்ஸாக என்கிட்ட ஐடென்சி விளாண்டுட்டலாடா. இந்த பிளேஸில் என்னை நீ ஃபஸ்ட்லேயே பார்த்துருக்கல, என்கிட்ட வந்து பேசாமல் என்கிட்டே ஐடென்சி விளாண்டு ஓடிக்கிட்டு இருக்கியா நீ? இனி என்னை விட்டு எங்கேயுமே போகாத அளவுக்கு பண்ணுறேன். இதை ஃபஸ்ட்லேயே பண்ணியிருக்கணும், அப்போ பண்ணலல்ல, அதான் என்னை அப்படியே தூக்கி போட்டுட்டு நீ இவ்வளோ தூரம் வர வந்துருக்க. இதுக்கப்புறம் என்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பயங்கரமாக இந்த மாதிரி காண்டெல்லாம் திங்க் பண்ணிவிட்டு கிட்ட பயங்கரமாக ப்ளே பண்ணபடி அப்படியே இன்சர்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணோம். இப்படி நம்ம ஜொங்கு கூட அப்செட் கிரிப்பாக பிடிச்சபடி பாஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே நோட் பண்ணோம். என்ன பண்ணுறேன்னா உனக்காக அந்த பிளேஸில் 3 இயர்ஸாக வெயிட் பண்ணேன். நீ என்னை சீட் பண்ணி ஏமாற்றிட்டு அங்கேருந்து இங்கே வந்துட்ட. அதான் இதுக்கப்புறமும் உனக்காக என்னாலலாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. நான் உன் கூட லைஃப்பில் மூவ் ஆன் ஆகணும்னு டிசைட் பண்ணி திங்க் பண்ணிட்டேன். மூவ் ஆன் ஆகிட்டேன். இப்போதுலேருந்து நீ என்னோடய ஒய்ஃப்டா. மேரேஜு ரிங்கு அந்த இதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது. நீ லைஃப்பை மூவ் ஆன் பண்ணிவிட்ட, நான் தான் உன்னோட ஹஸ்பண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மேலே ஃபுல்லாக ஓவரானபடி பயங்கரமாக நம்ம கூட டைத்தை ஸ்பெண்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக டயர்டாக்கிட்டு நம்ம ஜொங்குக்கு மேலே ஸ்லீப் ஆனவர் ஒரு 1 ஹவர் 2 ஹவர்ஸ் கழிச்சு அந்த ஸ்லீப்பிங் மூமெண்ட்டில் ஜொங்குக்கு கால் வருது. இந்த காலை பிக் பண்ணிவிட்டு விட்டு அப்படியே எழுந்துக்கிறாரு. எழுந்து நோட் பண்ணுறாரு. ஃபுல் டயர்டில் இருக்கிறத விட பாடி முழுக்க ஃபுல்லாக ஈக்கி மார்க்காக இருக்கிறத பட்டுட்டு ட்ரெஸ்ஸஸ் எடுத்து பாடி மேலே ஃபுல்லாக கவர் பண்ணபடி போட்டுட்டு ஜொங்கு கம்பெனியே காலை பிக் பண்ணபடி அவரோட ட்ரெஸ்ஸை எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணுறாரு. என்னம்மா உனக்கு பிரச்சனை? மீட்டிங் முடிஞ்சதோட கால் பண்ணுவேன்னு சொன்னேன், ஏன்டா கால் பண்ணலை?
மீட்டிங் ரொம்ப சக்ஸஸாக முடிஞ்சிச்சுமா. அதை விட இன்னொரு பெரிய ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டே வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஹாப்பியான மூமெண்ட்டை வச்சுருக்கேன் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டால், பேபி என் பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்னடா சொல்கிற? டேய் பார்த்துட்டியா? ஆமாம், என்னை பார்த்த உடனே ஓட ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் என்னடா பண்ண? என்ன பண்ண? ஓடுறியான்னு சொல்லிட்டு ஹெவியாக ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுத்து டயர்ட் ஆக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்வாரா. டே ஜேகே என்னடா பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜேகேவோட மாம் ஷாக்கான, அண்ணா சொல்கிறேன்ல பனிஷ்மெண்ட் பண்ணி டயர்ட் ஆக்கிட்டேன்ட்டு. பேபி நீ என்னை விட்டு எங்கேயுமே போகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் எல்லா ஒர்க்கையும் பண்ணுங்கள். டேய நம்ம சிட்டிக்கு கூட்டிகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணிவிட்டு இந்த டயர்டில் ஸ்லீப் பண்ணிகிட்ருக்க டே பக்கத்தில் வந்துட்டு டேயோட ஹேர் அப்படியே சாஃப்டாக ரப் பண்ணபடி டேயோட சீக்ஸில் கிஸ் பண்ணுறாரு. கிஸ் பண்ணிவிட்டு, பேபி டைம் ஆயிடுச்சு, ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ணுறியா அப்படிங்கிற மாரி கேட்பாரா. அந்த மாரி கேட்டேன், எனக்கு ரொம்ப பாடி பெயினாக இருக்குது. பெட்ரூமில் ப்ளே பண்ணால் நல்லா இருந்திருக்கும், காரில் ப்ளே பண்ணால் வலிக்கடா செய்யும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு ஐஸை க்ளோஸ் பண்ணபடி பேசிட்டு இருந்த நம்ம ஜங்குக்கை பார்த்துட்டு புஷ் பண்ணி தள்ளுறாரு. ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க? எதுக்கு இந்த மாதிரி பண்ணீங்க? ஏன் இந்த மாதிரி என்கிட்ட நடந்துக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக கதறி அழுவாரா. இந்த மாதிரி அழுதுட்டே நம்ம ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணபடிட்டு ஒரு ஃபேஸ் மில்கே கிஸ் பண்ணிவிட்டு, சரி ஓகே, கொஞ்சம் ரூடாக கொஞ்சம் கோவத்தில் என்னை விட்டுட்டு வந்த காண்டில் தான் இந்த மாதிரி ஹார்ஷாக ப்ளே பண்ணிவிட்டேன். சரி க்ரை பண்ணாண்ட சாரிண்ணே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே நம்ம டைட்டாக ஹக் பண்ணி கம்ஃபர்ட் பண்ணிட்டு வரும். இந்த மாதிரி கம்ஃபர்ட் பண்ணிட்டோம். இப்போ இங்கேருந்து நம்ம ஜங்குக்கு அவரோட சிட்டிக்கு கூட்டிகிட்டு வருவார். அந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்தோம். பாஸ் ஏய் ஜேகே அது ஜேகே ஒயன் வா ஹவுஸுக்கு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நேராக ஹவுஸில் கொண்டு வந்து டேயோட மாமையும் ஹவுஸுக்குள்ளே கூப்பிட்டு வருவாரோ. அந்த மாதிரி கூப்பிட்டு வந்தோம். நாம்ஜூனு, யோமின்னு, ஜேகுப்பு, ஒய்யனு, நம்ம ஜங்குக்கோட பேரண்ட்ஸ் எல்லாருமே நம்ம டேக்காகிட்ட அவ்வளோ பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த மாதிரி ஒய்யன் இந்த பிளேஸில் இருக்கிறதும், அதாவது ஜேகப்பு ஜானோட பக்கத்தில் இருக்கிறத பட்டுட்டு ஒயன் அப்படிங்கிற மாதிரி சொன்னா ஒயன் வேகமாக வந்து நம்ம டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, நீ இந்த அளவுக்கு திங்க் பண்ணி உன்னோட லவ்வை சாக்ரிஃபைஸ் பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கலடா அப்படிங்கிற மாதிரி க்ரை பண்ணோம். என்ன பேசுகிற? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எனக்கு எல்லாமே தெரியும். ஜேகப் எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லிட்டாரு. நீ ஜங்குக்கா அவ்வளோக்குள்ளே லவ் பண்ணியாமே அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். ஜங்குக்கா ஜேகப்பா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஷாக்கானோம். போதும் ஹக் பண்ணுது, ஹக்கை பிரேக் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, டேய் ஜேகப் வாடா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடவும், ஜேகப் கரெக்டாக ஒயன் பக்கத்தில் வந்து நின்னா, இதுதான் ஜேகப் டயாங் அப்படிங்கிற மாதிரி ஒயன் அப்படியே ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி ஒரு ஹக் பண்ண மூமெண்ட்டில் பிடிச்சேன். நீங்கள் தான் ஜேகப்பா அப்படிங்கிற மாதிரி ஷாக்கில் நம்ம ஜேகப்பை நோட் பண்ணோம். அப்போது நீங்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம அப்படியே திரும்பி நம்ம ஜங்குக்கு பார்த்தோம். லூசு பயலே, நான் ஜங்குக்குடா, ஜான் ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு செம்ம ஷாக்காகி, என்ன நீங்கள் என்னை ஏமாட்ட பார்க்குறீங்களா? உங்களோட நேமை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி சொன்னால் நான் உங்களை அக்செப்ட் பண்ணிப்பேன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி நேமை சேஞ்ச் பண்ணுறீங்களா? நீங்கள் தானே சொன்னீங்க இவர் உங்களோட ஃப்ரெண்டு ஜான்னு சொல்லி எனக்கு இன்ட்ரடியூஸ்லாம் பண்ணி வச்சிங்களே. நீயும் ஒயனும் இந்த மாதிரி ஸ்பை வேலை பார்க்குறேங்கிறத ஆல்ரெடி நான் கண்டுபிடிச்சி தான் அவன் கூட கொஞ்சம் ப்ளே பண்ணி விளையாடலான்னு அந்த மாதிரி பண்ணேன். அவன் என்னோடய பிரதர்டா, ஜேகப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஏன்னா நீங்கள் தான் ஜேகப்பா? ஆமாட்டயாங், நான் தான் ஜேகப், ஒயனுக்கு பார்த்த ஃபியான்சி. அப்புறம் பக்கத்தில் நிற்கிறது என்னோடய லிட்டில் பிரதர், அதாவது எங்கள் ஹவுஸ்லே லாஸ்ட்டில் போட்டான பர்சன்ட். எங்கள் எல்லாருக்குமே அவன் ரொம்ப ஃபேவரட், எங்கள் ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஆனால் நீங்கள் எல்லோரும் ஜேகே. ஆமாம், அவனை நாங்கள் செல்லமாக ஜேகேன்னு தான் கூப்பிடுவோம். அந்த இதுலேயே நீ டவுட் ஆகக்கூடாது, என்னடா ஜேகப்புன்னு கூப்பிடாம ஜேகேன்னு கூப்பிட்றாங்கன்ட்டு. நீயாவது ஜங்குக்கிட்ட உன்னோட நேம் என்னன்னு கேட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இப்போ வரைக்கும் நம்மகிட்டே வந்து ஜங்குக்கிட்ட உன்னோட நேம் என்னன்னு கேட்டிருக்கவே மாட்டார். அந்த மூமெண்ட்டில் அப்படியே நம்மகிட்டே ஜங்குக்கை பார்த்து திரும்பினோம்.
கேட்டியாடா நீ என்கிட்ட அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணோம். காண்டாகி ஜங்குக்கு பயங்கரமாக அடிக்கிறாரு. இந்த மாதிரி அடிக்கிறத பார்த்துட்டு எல்லாருமே ஷாக் ஆனா டேவோட மாமே ஷாக் ஆகுறாங்க. என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொன்னால், உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் நீ இந்த மாதிரி பண்ணுவேன், இதுக்காக இந்த மாதிரி பண்ண, ஏன் இந்த மாதிரி பண்ண, நான் எவ்வளோ பயந்துட்டேன்னு தெரியுமா, நீ தான் ஜங்குக்கு ஜேகப்பிள்ளைங்கிறது உனக்கு தெரிஞ்சிடுச்சுல, நீ ஏன் என்கிட்ட ஃபஸ்ட்லேயே சொல்லலை, நான் பெயினில் துடிச்சு க்ரை பண்ணி அழுறத பார்த்து ரசிக்கணும்னு தானே நீ திங்க் பண்ணாங்கிற மாதிரி பயங்கரமாக நம்ம ஜங்குக்கு அடித்து க்ரை பண்ணி கதறி அழுறாரு. இந்த மாதிரி அழுறத பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கிட்ட டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, சாரி பேபி, எனக்கு இப்படி ஒரு பர்சன்ட்கிட்ட செம்மையாக ப்ளே பண்ணி விளையாடுறதுனா ரொம்ப பிடிக்கும், எனக்கு செம்ம கிக்காகவும் இருக்கும், நீ வேறு செம்மையாக ப்ளே பண்ணுறதுக்கெலாம் ஒரு ரியாக்ஷன் கொடுப்பியா, அது ரொம்ப பிடிச்சிச்சு, அதுவும் என்ன ஜேகப்புன்னு திங்க் பண்ணி அப்படின்னு ஒரு மூமெண்ட்டை ஒரு ட்ராமா பண்ண பற்றியா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சா, அதான் நான் இந்த மாதிரி ப்ளே பண்ணிட்டேன், அது எவ்வளோ தப்புங்கிறது இந்த 3 இயர்ஸில் நான் புரிஞ்சுக்கிட்டேன்டா, இனி எப்போதுமே இந்த மாதிரி ஃபேக்காக போய் சொல்லி எந்த கேமும் ஆட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி, ப்ளே பண்ணி விளையாட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஹக் பண்ணபடி பேசினா நான் ரொம்ப ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா, நீ எப்போதுமே கிடைக்க மாட்டேன், என்னை விட்டு மட்டும் ஒன்னாகி போயிட்டேன்னு நினச்சி எவ்வளோ துடிச்சு அழுது தெரியுமா, சூசைட் அட்டன் பண்ணுற அளவுக்கு நான் திங்க் பண்ண தெரியுமா, ஏன் ஜங்குக்கு இந்த மாதிரி நீ பண்ண அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக அழுறத பார்த்துட்டு டேயோட ஃபேஸ் நோக்கி கிஸ் பண்ணிவிட்டு, சரி க்ரை பண்ணாட எல்லாம் ஸ்மூத்தாக முடிஞ்சிடுச்சுல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பிராடஸ்டலை தூக்கிட்டு அப்படியே ரூமுக்கு போகலாங்கிற மாதிரி போனா, டே அப்படியே அவனை கீழே இறக்கி விடு, 2 பேருக்கும் ப்ராப்பராக மேரேஜ் முடியல, ஆனால் பட் மேரேஜுக்கு அப்புறம் உள்ள எல்லா மூமெண்ட்டும் ப்ராப்பராக முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு சொன்னான். ப்ளே பண்ணுறதே ஒரு ஒர்க்காக வச்சுருக்கேடா நீ அப்படிங்கிற மாதிரி நம்ம பாய்ஸஸ் எல்லோரும் நம்ம ஜங்குக்கு அடித்தோம். நம்ம ஜங்குக்கு டைட்டாக ஹாக் பண்ணிவிட்டு, எதுக்காக ஜேகேயை அடிக்கிறீங்க, என் ஜேகே யாரும் அடிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இப்படி சொன்னால், பார்த்தியா அவனோட ஜேகேமா, அவன் உங்ககிட்ட ப்ளே பண்ணி விளாண்டுருக்கான், கடுப்பில் நீ தானடா அடிக்கணும், என்னோட ஜேகே தானே, என் ஜேகே என்கிட்ட ப்ளே பண்ணி விளாண்டா தப்பில்லை, நான் அதை ஃபுல்லாகவே அக்செப்ட் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு ஹக் பண்ணபடி இப்படி பேசுவாரா, அந்த மாதிரி பேசுகிறத கேட்டு, ஐயோ பேபி, நான் என்னம்மா ப்ளே பண்ணாலும் நீங்கள் ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணிப்பீங்களா, அப்போ இப்போவும் ப்ளே தான் பண்ண போகிறேன், வேறு ரூமுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தூக்குவாரா, ஜங்குக்கு அடிப்படுவாடா, உங்கள் 2 பேருக்கும் ப்ராப்பராக மேரேஜ் ஆகிற வரைக்கும் 2 பேரும் ஒருத்தர் பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கூட மாம் திட்டுறதை பட்டுட்டு, இது கொஞ்சம் ஓவராக தெரியல, ஆனால் எங்களுக்குள்ளெல்லாம் முடிஞ்சிட்டுனுங்கிறோம்ல, அது என்ன ப்ராப்பராக 2 பேரும் பார்க்கக்கூடாதுங்கிற, நான் என் பேபி பக்கத்தில் தான் இருப்பேன், எங்கே வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பிடிக்க வேண்டா அப்படியே ஒயன் பிடிச்சி அவங்க பக்கமாக இருக்கிறாங்க, மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டுக்கிட்ட வா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அப்போ நான் ரிங்கை போட்டால் தான் நீங்கள் என்னை அக்செப்ட் பண்ணிப்பீங்க, ஆமாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஃபேட் பாக்கெட்லேருந்து ரிங் எடுத்து காட்டுறாரு, இதை வச்சுக்கிட்டே தான் சுற்றுவியாடா அப்படிங்கிற மாதிரி நம்ம பாய்ஸஸ் எல்லோரும் ஜங்குக்கு நோட் பண்ணால், என்ன பண்ண பேபி மேரேஜ் பண்ணிக்கலான்னு ஆசையாக 3 இயர்ஸுக்கு முன்னாடி ஜெகு உன்னோட மேரேஜ் அன்றைக்கி ரிங் வாங்கினேன்டா, எப்பண்டா பார்ப்பேன், எப்பண்டா ரிங்கை போடுவேன்னு பாக்ஸை ஹேண்ட்ஸ்லேயே வச்சுட்டு இருந்தேன், இப்போ அதுக்கு வேலை வந்துருச்சு, வா ரிங்கை போடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், கொன்னுருவேன், என் சன்னோட மேரேஜை நான் கிராண்டாக தான் பண்ணுவேன், ஒழுங்காக அமைதியாக ரூமுக்கு போ அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கூட பேரண்ட்ஸ் திட்டுனோம், எல்லாரும் சேர்ந்து என்னென்ன திட்டுறீங்க, அப்படி தாண்டா திட்டுவோம் போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கும் டேக்கும் மேரேஜுக்கான ஹோல் ஒர்க்கு நடக்குது. இப்போ அதேமாரி நம்ம ஒயனுக்கும் ஜேக்கப்புக்கு எப்படி மேரேஜ் ஆனிச்சு அதேமாரி அதே ஸ்டேஜில் நம்ம டேக்கும் ஜங்குக்கும் மேரேஜ் நடக்குது. 2 பேருமே ரிங்கு போட்டு மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. டேக்குக்கு மேரேஜ் எண்ட் ஆகுது. இந்த மாதிரி டேக்குக்கு மேரேஜ் பண்ண இந்த மூமெண்ட்டோட இந்த எஃப்எஃப்பை நான் எண்ட் பண்ணுறேன். எஃப்எஃப்பை ஃபுல்லாக கேட்டவங்க எப்படி இருக்குங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய்.